திருக்கேஸ்வரத்துக்கு வந்திருக்கலாம் இந்த முறை. ஹாய். நாளைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே லட்சக்கணக்கான மக்கள் இந்த கோயிலுக்கு வருவாங்க. இங்கேருந்து வாரீங்க மட்டக்களப்பா? குருநாகல் மாவட்டத்துக்கு தமிழா நீங்கள்? அங்கே தமிழாக்கள் இருக்கிறாங்களா குருநாகலில்? இருக்கிற அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய தினமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இலங்கையினுடைய போலீஸார் எல்லாரும் நான் வீட்டில் நிற்க விரும்புகிறேன். எப்படி கராமலேருந்து நான் எல்லா ஆலயங்களுக்கும் எல்லா கோயிலுக்கும் போவீங்க? கூடுதலாக ஒரு 24 மணி நேரம் தொடர்ச்சியாக இந்த தீர்த்த காவடி எடுக்கிற நிகழ்வுகளிலே கலந்து கொள்கிறார்கள். இலவசமா இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு உணவு கொடுக்குற இடங்கள். ஸோ கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 மடங்கள் இருக்குது. திருக்கேஸ்வரத்தில் என்ன சிறப்பு ஐயா? நீங்கள் 18 வருஷம் வாரன்னு சொல்றீங்க, உங்களுக்கு இந்த கோயிலின் சிறப்பு என்ன? இங்கே சிறப்பு என்னன்னா பூஜைகள் நல்லபடியாக நடக்குது, மற்ற மனசுக்கு நல்ல சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். நான் அரவிந்த். இலங்கையில மன்னார்ல நிற்கிறோம். ஸோ நம்மளோட ஊர்ல மிகவும் ஒரு முக்கியமான கோயிலுக்கு வந்திருக்கோம். அதாவது திருக்கேதீஸ்வரம் கோயிலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். மன்னார்ல மட்டும் இல்லை, இலங்கையிலேயே ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் தான் இந்த திருக்கேதீஸ்வர கோயில். நாளைக்கு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. இலங்கையிலேயே இந்த சிவராத்திரிக்கு மிகவும் முக்கியமான ஒரு பிரபலியமான கோயில் அப்படின்னு சொன்னா இந்த திருக்கேதீஸ்வரம் கோயில். இங்க நாளைக்கு லட்சக்கணக்கான மக்கள், இன்றைக்கு இந்த கோயில் இவ்வளவு மக்கள் குறைவாக காணப்பட்டாலும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இங்க லட்சக்கணக்கான மக்கள் இந்த கோயிலுக்கு வருவாங்க. ஸோ அதை பத்தின எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல காட்ட போறோம். அதே மாதிரி திருக்கேதீஸ்வரத்துல இந்த சிவராத்திரிக்காக என்னென்ன ஆயத்தங்கள் நடந்திருக்கு, போலீசாரோட பாதுகாப்புல இருந்து, அன்னதான மடத்துல இருந்து, அதே மாதிரி என்னென்ன ஆயத்தங்கள்லாம் வரப்போற மக்களுக்காக செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற முழு விஷயத்தையும் இந்த காணொலியில உங்களுக்காக நான் சேர்த்திருக்கேன். ஸோ நம்மளோட காணொலிக்கு நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க காணொலிக்குள்ள போய் திருக்கேதீஸ்வரம் கோயிலை பத்தின முழு விஷயங்களையும் பார்த்துட்டு வந்துடலாம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேர் என்ன? நீங்க? எனது பேர் தயானந்தராஜா, தயானந்தராஜா. நான் ஒரு இணைப்பொருளாளராக இருக்கேன். மன்னார்ல ஏற்கனவே சேவையாற்றுன்னு சொல்லி மன்னாரிலே கடந்த 30 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறேன். 27 வருடங்கள் மன்னார் சித்தி விநாயகர் இந்து கல்லூரியிலே அதிபராக இருந்திருக்கேன். மகா சிவராத்திரி நடக்க போகுது, அதை பத்தின சில விஷயங்கள் எங்களுக்கு சொல்லிருங்க. என்ன மாதிரியான ஆயத்தங்களுக்காக பண்ணிருக்கீங்க, அதே மாதிரி எத்தனை லட்சம் மக்கள் இந்த முறை வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் சொல்லிருங்க. இந்த யூடியூப் சேனலுக்கு இந்த விவரங்களை நாங்கள் ஆலயத்தின் முன்றலிலே இருந்து வழங்குவதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இதனூடாக பக்த அடியார்களுக்கு சரியான செய்திகள் போச்சேரும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அந்த வகையிலே உலக பிரசித்தி பெற்ற பாடல் பெற்ற திருத்தலமான திருக்கேதீஸ்வர ஆலயத்தில் நாளை சிவராத்திரி பெருவிழா ஆரம்பமாகிறது. அதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே பக்த அடியார்களுக்கான போக்குவரத்து வசதிகள், அவர்கள் தங்குவதற்கான தங்குமிட வசதிகள், உணவு வசதிகள், மலசலக்கூட வசதிகள், மின்சாரம், நீர் வசதி போன்ற அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக ஆலய திருப்பணி சபையினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு வசதியும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, வழமை போல இலங்கையின் பல பாகங்களில் இருந்தும், ஏன் உலகத்தின் பல பாகங்களில் இருந்தும் வருகின்ற அடியவர்கள் நாளை பெருமளவிலே இந்த ஆலயத்திலே ஒன்று கூடுவார்கள். சாதாரணமாக ஒரு 5 லட்சம் மக்களை நாளை இந்த பெருவிழாவிலே எங்களால் எதிர்பார்க்க கூடியதாக இருக்கிறது. அவர்களை இங்கே ஏற்று அவர்களுக்கு தேவையான அனைத்து சேவைகளையும் வழங்குவதற்கு ஆலயம் தயாராக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அதே போலயா இப்ப என்னன்னு சொன்னா சிறப்பான பூஜைகள் இருக்கு, அந்த பூஜை நேரம் இருக்கு தானே, அந்த பூஜை நேரத்தையும் சொல்லி 4 ஜாம பூசைகள் இடம்பெறும். முதலாவது சாம பூசை 6 மணிக்கும் 6 மணிக்கு ஆரம்பமாகும். 2வது சாம பூசை 9 மணிக்கு ஆரம்பமாகும். 3வது சாம பூசை மிக விசேடமானது லிங்கோத்பவ பூசை, அது 12-15 மணிக்கு ஆரம்பமாகும். 4ஆம் சாம பூசை 2 மணிக்கு ஆரம்பமாகி அனைத்து நிகழ்வுகளும் நிறைவுறும். 4 மணி அளவில் நிறைவு பெற்று விடிய, அதாவது 9ஆம் தேதி காலை எம்பெருமான் எழுந்தருளி பாலாவி தீர்த்தத்திற்கு செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. கோயிலோட இந்த முன்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் என்ன சொல்கிறது, இதுதான் அந்த ஆஃபீஸ் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல கிராம உத்தியோகத்தரோட ஆஃபீஸ் இருக்குது. அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அதாவது போலீஸார் பாதுகாப்பு இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ இதுதான் இந்த உண்மையிலே இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ். இந்த பகுதி மூலமாக தான் மக்கள் பாலாவிலேருந்து வாரதாக இருக்கலாம், இல்லாட்டி இந்த கோயிலேருந்து வெளியே போகிறதா இருக்கலாம், எல்லாமே இந்த பகுதியோட தான் நடக்கும். வணக்கம். எங்கேருந்து வந்திருக்கீங்க நீங்கள்? குருநாள் மாவட்டம். குருநாகல் மாவட்டத்துக்கு தமிழா நீங்கள்? அங்கே தமிழாக்கள் இருக்கிறாங்களா குருநாகலில்? இருக்கிறாங்க. ரைட். எத்தனை வருஷம் வாரீங்க இது நீங்கள் இப்போ கோயிலுக்கு? 18-20 வருஷமா.
தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறீங்க அப்படியா? ரைட் ரைட், ஓகே ஓகே ஓகே. குடும்பமாக வந்துருக்கீங்க உங்களுக்கு அப்படியே? மிச்சாக்கெல்லாம் உள்ள கோயிலில் போயிட்டாங்களா? குளிக்க போயிருக்காங்க. ரைட், ஓகே. திருக்கேஸ்வரில் என்ன சிறப்பு ஐயா? நீங்கள் 18 வருஷம் வாரன்னு சொல்றீங்க, உங்களுக்கு இந்த கோயிலின் சிறப்பு என்ன? இங்கே சிறப்பு என்னென்னா பூஜைகள் நல்லபடியாக நடக்குது, பெருமளவான பக்தர்கள் இங்கே வருவாருங்க. பட்டு மனசுக்கு நல்ல சந்தோஷம். இங்கே உங்களுக்கு இங்கே வந்தால் சந்தோஷம் நிம்மதியாக இருக்கும். ரைட் ரைட், ஓகே 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 ஐயா, நன்றி நன்றி. எங்கேருந்து வந்திருக்கீங்க? கல்முனையில் வந்திருக்கீங்க. கல்முனை என்னோட பிருந்தாவனம், புற நீலாவணை. ரைட், எங்களுக்குலாம் தெரியாத இடங்கள், ரொம்ப தூரம் எங்களுக்கு இங்கேருந்து. எத்தனாவது வருஷம் வாரீங்கம்மா இங்கே மன்னாருக்கு? இதான் முதல் முறை வாரீங்க? அம்மா எத்தனை வருஷம் வாரீங்க இங்கே? 5 வருஷம் வந்து கொண்டிருக்கீங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எங்கேருந்து வந்திருக்கீங்க? திருவண்ணாமலை. நீங்கள் திருவண்ணாமலை. எத்தனாவது வருஷம் வாரீங்க கோயிலுக்கு? நான் இதோட நான் கனடா வந்திருக்கேன். தீர்த்தம் போடுறதுக்காக 3 வருஷம், இந்த வருஷத்தோட 3வது முறையாக வாரீங்க இந்த முறை. ரைட் ரைட், ஓகே ஓகே. உங்கள் தனியாக வந்தீங்களா இல்லை? நான் வளமையாக தனி தான் வருது. தனி தான் வந்துருக்கீங்க. இருக்கேன், நல்லா இருக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்க. இருக்காங்க. அவங்க என்ன நான் வீட்டில் நிற்க விரும்புகிறேன். எப்படி கராமலேருந்து நான் எல்லா ஆலயங்களுக்கும் எல்லா கோயிலுக்கும் போவீங்க? போய் வர்றேன். சரி 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 சரி. அப்போ கோயில்னு சொன்னால் சரியான விருப்பம்? நல்ல விருப்பம், நல்ல விருப்பம். இங்கே வந்து எங்களோட ஊர் மாதிரி தங்குறதுக்கு வசதிகள் பிரச்சனை இல்லை. எங்களோட ஊரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அங்கே வச்சு போட்டு நான் இருக்கேன் பாருங்க. ஃப்ரீயாக இருப்பீங்க, கோயிலில் ஒரு மன நிம்மதியோடு இருப்பீங்க, நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க. இருப்பேன். சரி, நன்றி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய தினமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இலங்கையினுடைய போலீஸார் எல்லாருமே, அதே மாதிரி எஸ்டிஎஃப் எல்லாருமே வந்து தங்களுடைய கடமைகளை செய்கிறதுக்காக வந்து திருக்கேதீஸ்வரம் கோயிலில் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க. என்னென்னு சொன்னால் இங்கே வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், லட்சக்கணக்கான மக்கள் இந்த இடத்துக்கு வாரதுனால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து என்ன சொல்கிறது, திருடர்கள்ன்ற ஒரு பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது. அப்படின்றதால வந்து இங்கே அதிகளவான போலீஸார் வந்து ஒவ்வொரு வருஷமுமே இருப்பாங்க அப்படின்றது வந்து சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்குரிய அந்த என்ன சொல்கிற ஒரு மீட்டிங்ஸ் எல்லாம் முடிச்சு அவங்களோட டியூட்டிஸ் அதெல்லாம் கொடுத்து ஒவ்வொருத்தரையும் வந்து பிரித்து அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஆள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நிற்கிறார் பாருங்க, அவர் தான் மோப்பநாயம் வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. என்னத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, ஆயத்தத்துக்குரிய விஷயங்கள் தான் போய்கொண்டிருக்குது. நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் லட்சக்கணக்கான மக்கள் இப்படிலாம் நம்ம போகிற மாதிரி ஃப்ரீயாக நடந்து போகிறதுக்கான சான்ஸே கிடைக்காது. அந்த அளவுக்கு வந்து மக்களை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இடங்கள் எல்லா இடங்கள்லையுமே. ஸோ அவ்வளோத்துக்கு ரொம்பவுமே என்ன சொல்கிறது அதிகளவான கூட்டத்தை நீங்கள் நாளைய தினம் பார்க்கலாம். அதுக்காக தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து போலீஸார், அதே மாதிரி இந்த கோயிலினுடைய மேய்ப்பு பணியாளர்கள், அதே மாதிரி எஸ்டிஎஃப் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து இந்த இடத்துல இருந்து அவங்களோட வேலைகளில் டியூட்டிஸை வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதே மாதிரி கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த கோயில் கேட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கோயிலுக்கு முன்பக்கம், அதாவது பார்த்தீங்கன்னா கோயில் வந்து இந்த இருக்குது பாருங்கள், கோயில் வந்து இந்த பக்கம் இருக்குது. ஸோ கோயிலினுடைய முன்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் நிறைய பந்தல்கள் அமைச்சிருக்காங்க. என்ன சொன்னால் இந்த இடங்களில் தான் வந்து இரவிரவா இப்போ நாளைய தினம் சிவராத்திரி நடக்குதுன்னு சொன்னால் சிவராத்திரி நாளைக்கு அந்த முதலாவது பூஜை ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் வந்து இந்த பந்தல், அதே மாதிரி இந்த பந்தல்கள், அதே மாதிரி இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பந்தல்கள்லையும் வந்து மக்கள் இருக்கிறத வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது இன்னொரு கேள்வி கொண்டு அந்த இங்கே வாரணேன் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்குரிய காரணம் என்ன, ஏன் அந்த தூங்குறது இல்லை இங்கே வாரணேன் சொல்லும்போது? சிவராத்திரி பேரே சிவராத்திரி, இறைவனை மனம் மொழி மெய்களாலே அவரை தியானித்து அந்த நாள் முழுக்க அவருடைய சிந்தனையோடு இருப்பதற்காக இந்த சிவராத்திரி விரதம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு புராண கதைகளும் உண்டு. அந்த வகையிலே அது இன்றைய அந்த வளமை இன்று வரைக்கும் அடியார்களால் பின்பற்றப்பட்டு வருகிறது. வேறு விதமான கேளிக்கைகள் எவற்றிலும் ஈடுபடாமல் சிவனடியார்கள் வந்து அவருடைய ஆலயத்திலே ஒன்று கூடி அவரை பாடி துதித்து பூசைகளிலே பங்கு பெற்றி இறைவனை அடைவதற்கு ஒரு பெரு வழியாக இந்த சிவராத்திரி நிகழ்வு இடம்பெறுகிறது. அதற்கு ஏதுவாக நாங்கள் ஆலய திருப்பணி சபையினால் காலை 9 மணியிலிருந்து 9ஆம் திகதி அதிகாலை 5 மணி வரைக்கும் விசேடமான நிகழ்வுகள், அதாவது விசேட மேளவாத்திய கச்சேரிகள், இந்த தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கின்ற ஓதுவாமூர்த்திகளுடைய தேவார பாராயணங்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களுடைய நடன நிகழ்ச்சிகள், தேவார பாராயணங்கள், திருமுறை பாராயணங்கள், பெரியார்களுடைய சொற்பொழிவுகள் என்று மக்களுக்கு சென்றடையக்கூடிய, அவர்கள் சிவனையே இருக்கும் வகையிலே இந்த நிகழ்வுகளும், அதாவது அரங்க நிகழ்வுகளும் இந்த ஆலய திருப்பணி சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்குது ஐயா, எனக்கு என்ன சொன்னா, அந்த பாலாவி இருக்கு தானே, பாலாவிலேருந்து அந்த குடத்தை தரிச்சு கொண்டு வந்து இங்க தண்ணி கொண்டு வருவாங்க. அப்ப அதனுடைய ஏதாவது விளக்கம் எனக்கு என்ன விஷயம்னு சொல்லி சொல்லுவீங்களா? அதாவது உலகத்திலே இந்த பாலாவி தீர்த்தம் மிக புனிதமானதும் பெருமையானது. சிவராத்திரி நிகழ்வுகளிலே இவ்வாறு அடியவர்கள்
தங்களுடைய கைகளாலே பாலாவிலே இந்த புனித தீர்த்தத்தை எடுத்து வந்து இந்த ஆலயத்தின் பின்னே இருக்கின்ற மகாலிங்க பெருமானுக்கு அபிஷேகம் செய்கின்ற ஒரு மரபு, ஒரு பெரிய மரபு இந்த திருக்கேதீச்சர ஆலயத்தில் இருக்கிறது. மிக சிறப்பானது. இலங்கையின் பல பாகங்களிலிருந்தும் உலகத்தின் பல பாகங்களிலிருந்து வருகின்ற மக்கள் காலை தொடக்கம் அடுத்த நாள் காலை வரைக்கும் கூடுதலாக ஒரு 24 மணி நேரம் தொடர்ச்சியாக இந்த தீர்த்த காவடி எடுக்கின்ற நிகழ்வுகளிலே கலந்து கொள்கிறார்கள். அதில் ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், ஒவ்வொரு பக்தரும் தான் விரும்பியபடி பெருமானை அந்த தீர்த்தத்தினால், பாலாவி தீர்த்தத்தினால் அர்ச்சிக்கக்கூடிய வாய்ப்பு திருக்கேஸ்வர ஆலயத்திலிருந்து வழங்கப்படுகிறது. அதே மாதிரி திருக்கேஸ்வர சிறப்புகளையும் சில விஷயங்கள் திருக்கேஸ்வரம் எனக்கு தெரிஞ்சு பாடல் பெற்ற ஒரு தலைமுறை சொல்லுவாங்க. அதே மாதிரி திருக்கேஸ்வர கோயிலோட சிறப்புகள் சொன்னா இந்த சிறப்புகள் அது நாங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இந்த விடயத்தை நாங்கள் சொல்லி முடிக்க முடியாது. இருந்தாலும் இதனுடைய காலம் அறியப்படவில்லை, இந்த ஆலயத்தினுடைய தோற்றம் பற்றி அறியப்படவில்லை. இருந்தாலும் இந்த புராண இதிகாசங்களிலே சொல்லப்பட்டவாறு ராவணன் வழிபட்ட தலம் அவ்வாறெனில் அந்த காலங்களை நாங்கள் சிந்தித்து பார்க்கலாம். அதே போல மண்டோதரி, ராவணனுடைய மனைவி மண்டோதரி இந்த ஆலய சூழலிலே பிறந்து வளர்ந்து பெருமானை தரிசித்து ராவணனை அடைந்த வரலாறுகள் உண்டு. கேது பகவான் வழிபட்ட தலம் அதுதான் திருக்கேதீச்சரம். அப்போ இவர்களுடைய காலம் எது என்று அறிய முடியாத அளவுக்கு மிக பழமையான, மிக பாடல் பெற்ற, மிக புராதனமான ஆலயம். இந்த சோழர் காலத்திலே, சோழ பேரரசின் காலத்திலே 7 வீதிகளை கொண்டு, நான் நினைக்கிறேன் இலங்கையினுடைய பெரிய நிலப்பரப்பிலே, மன்னார் மாவட்டத்தின் ஒரு பெரிய நிலப்பரப்பிலே இந்த கோயில் அமைந்திருந்தது. சாதாரணமாக குறிப்பிடுவார்கள், தற்பொழுது நாங்கள் பாவிக்கின்ற A32 பாதை அது இந்த ஆலயத்தினுடைய வீதியாக இருந்ததாக வரலாறுகள் இருக்கிறது. பாப்பாமூட்டை என்று சொல்லப்படுகிறது, மாளிகை திடல் என்று சொல்லப்படுகிறது, நரவிலிக்குளம், இவை எல்லாம் இந்த இடங்கள் கோயிலுக்கு காவலாக. அந்தந்த பகுதியிலே பாப்பாமூட்டை என்பது பிராமணர்கள் வாழ்ந்த இடம். மாளிகை திடல் என்பது இந்த கோயிலுக்கு சார்ந்த இடமாக இருந்திருக்கிறது. அதே போல நரவெலிக்குளம் பிரதேசம், இந்த கோயிலை பாதுகாக்கிற பெருமக்கள் அந்த பிரதேசத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். இவ்வாறு இந்த நீண்ட வரலாறு இதை மிக சுருக்கமாகத்தான் நான். சரி, உங்களோட கதைச்சு இன்றைக்கு இந்த கோயிலை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைய தினம் சிவராத்திரிக்கா திரும்ப வருவோம். சந்திக்க கிடைச்ச சந்தோஷமா. நன்றி நன்றி. அதே மாதிரி கோயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு இடத்துல செம்புகள் நிறைய இருந்தது. அப்போ என்ன விஷயம் இடத்துல இந்த செம்புகள் தான் பார்த்தீங்கன்னா தீர்த்த செம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருந்த முன்னாடியே அந்த பாலாவி அப்படின்னு காட்டி வந்தானே, அந்த பாலாவியிலிருந்து தண்ணியை கொண்டு பார்த்தீங்கன்னா மகாலிங்கத்தில் கொண்டே தண்ணி எல்லாமே ஊற்றுறதா சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த செம்பு எல்லாமே வச்சிருக்கு. இங்கே வரக்கூடிய பக்தர் எல்லாமே இந்த செம்புகளை வாங்கி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாலாவியிலேருந்து தண்ணி கொண்டு இங்கே கோயிலில் ஊற்றுவாங்க அப்படின்றதும் சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சிவராத்திரிக்கு இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்காக இங்கே இருக்கக்கூடிய நிறைய மடங்கள் இருக்குது. அதாவது அன்னதான மடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இலவசமாக இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு உணவு கொடுக்குற இடங்கள். ஸோ கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 மடங்கள் இருக்குது. அதுலேயும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னபூர்ணி அன்னதானம் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த சிவராத்திரி நாளைய தினம் மார்ச் மாதம் 8ஆம் தேதி, அதே மாதிரி 9ஆம் தேதி, இந்த 2 நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே அன்னதானங்கள் கொடுப்பாங்க. இங்கே வார பக்தர் எல்லாருமே தேவையான அளவு சாப்பிட்ற மாதிரி அன்னதானம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கோயில் இருக்க நிர்வாகிகள் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் உணவை பற்றி பயப்பட வேண்டிய தேவையே இருக்காது. அன்னதான மடங்களில் இலவசமாக நீங்கள் சாப்பிடலாம். அப்படி இல்லை உங்களுக்கு கடையில் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் கூட இந்த கோயிலிருந்து கொஞ்சம் முன்னுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான கடைகள் அமைக்கப்பட்டிருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா உணவு கடைகள் நிறைய இருக்கும். அங்கேயும் நீங்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி வசதிகள் உங்களுக்கு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ நம்ம அன்னதான மடங்களை போய் பார்த்துடலாம். ஸோ இதில் பாருங்கள், நான் உங்களுக்கு இப்போ நான் காட்டியிருந்தேன் அந்த அன்னபூரணி அன்னதானம் பார்த்தீங்களா, அதுக்குரிய ஆயத்த விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இதில் ஆக்கள் நடந்து போகிறதுக்கான இந்த மாதிரியான வேலியெல்லாம் அமைச்சு அப்படியே போனால் இதுதான் இந்த சம்பந்தர் மடம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுக்கறதுக்கான ஒரு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. இவங்க 9ஆம் தேதியும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 8ஆம் தேதியும் இந்த இடத்துல அன்னதானம் கொடுக்கறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு அன்னதான மடம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணன் அன்னதான மடம்னு இருக்குது. ஸோ இவர் நினைவாகவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருக்கேஸ்வர கோயிலில் நாளைக்கு 2 நாளுமே 8ஆம் தேதி 9ஆம் தேதி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னதானங்கள் கொடுப்பாங்க. ஸோ இப்படி நிறைய அன்னதான மடங்கள் திருக்கேஸ்வரம் ஃபுல்லாகவே இருக்குது. இன்னொரு இதில் ஒரு தாகசாந்தி நிலையம் அப்படின்னு ஒன்று திறந்துருக்காங்க பாருங்கள். நீர்ப்பாசன திணைக்களம், இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்படி நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். திருக்கேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இப்படி தாகசாந்தி நிலையம் அப்படின்றது இங்கே அமைப்பாங்க. இது இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டால் இதில் ஒரு இது போட்டிருக்காங்க.
இந்த ரோட்ல இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான தாகசாந்தி நிலையங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, இந்த அன்னதான மடங்கள் அப்படி தான் இருக்குது. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நிப்பாடுங்க, இது கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் மகா சிவராத்திரி மடம் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அன்னதான மடம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துலையும் வந்து ஃப்ரீயாக வந்து சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலாவின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து திருக்கேசத்தில் இதுவும் ஒரு முக்கியமான இடம். என்னென்னு சொன்னால் இப்போ சிவபெருமானோட கோயில் வந்து இலங்கையில் எத்தனையோ இடங்கள் இருக்கலாம், ஆனாலும் இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாலாவின்றது தான் வந்து இங்கே உண்மையிலே ஸ்பெஷலான விஷயம். என்னென்னு சொன்னால் இங்கே தான் அந்த தீர்த்த குடம் அப்படின்னு சொல்லி ஒரு குடம் ஒன்று உங்களுக்கு காட்டியிருந்த முன்னாடியே அந்த குடத்தை வந்து கொண்டு வந்து இங்கே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே இந்த பாலாவியில் வந்து என்ன செய்வாங்கன்னா குளிப்பாங்க. குளிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இவங்க வந்து இந்த தீர்த்த குடத்தில் தண்ணி எடுத்து கொண்டு போயிட்டு திருக்கதீஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய லிங்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மகாலிங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை கொண்டு போய் ஊற்றுவாங்க அப்படின்றது வந்து இங்கே ஒரு வழக்கமாக இருக்குது. அவங்களுடைய பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் எல்லாருமே அந்த இடத்துல வைக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு கடைகள், அதே மாதிரி மிச்சம் என்ன சொல்கிறது ஃபேன்சி கடை அது இதுன்னு சொல்லி நிறைய கடைகள் வந்து இந்த பக்கங்களில் அமைச்சிருக்காங்க. இதனுடைய முன்பக்கத்துலேருந்து நீங்கள் பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ கடைகள், கிட்டத்தட்ட 100 கடைக்கு மேலே இந்த கடைகள் வந்திருக்கு. இந்த பக்கம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சாப்பாடு கடைகள் தான் நிறைய வந்திருக்கு. நாளைக்கு தான் இந்த இடங்கள் என்ன சொல்கிறது மக்கள் வந்தப்போ தான் தெரியும் இந்த இடம் எவ்வளோ கூட்டமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் இருக்கும். நாளைக்கு தனியாகவே இந்த கடைகளை மட்டுமே ஒரு காணொலியாக எடுத்து போடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் இருக்குது. இந்த மகா சிவராத்திரிக்காக என்னென்ன ஆயுதங்கள் நடந்திருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இன்றைக்கு வீடியோவில் காட்டியிருந்தோம். ஸோ கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஆயுதப்படுத்தினாங்க. அதே மாதிரி அன்னதானம் உங்களுக்கு நாளைய தினம், அதே மாதிரி நாளை மறுதினம் போட போகிறாங்க. இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா கடைகளுக்கான பிரதேசம். ஸோ இந்த இடத்துல நாளைக்கு நிறைய மக்கள் வருவாங்க, கடைகள் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாளைக்கு திரும்பவும் இந்த சிவராத்திரி சம்மந்தப்பட்ட எல்லா காணொலிகளையும் நாங்கள் சேனலில் போடுவோம். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக எல்லா விஷயத்தையும் பார்க்கணும் அப்படின்னா மன்னார்ல இருந்து இந்த சிவராத்திரி நிகழ்வை ஃபுல்லாக நம்ம சேனல் மூலமாக நீங்கள் பார்க்கலாம்.